10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, chapter 3 பாருங்க, trigonometry அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. 9th 10thலேருந்தே ஆங்கிள்ஸ் அப்படின்னு என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, த ஆங்கிள் ஏஓபி இஸ் எ மெஷர் ஃபார்ம்டு பை 2 rays. ஓகே, ஓஏ அண்டு ஓபி. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் கொடுத்துருப்பேன். ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 ரே எடுத்துக்கிறாங்க. ஆங்கிள் ஏஓபி. ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட் இது ஓ, அடுத்து பார்த்தீங்கன்னா பி. அப்போ ஆங்கிள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏஓபி. ஓகேங்களா? முன்னே லாஸ்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க, அதாவது லோயர் செக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா ஆங்கிள் அப்படிங்கிறது 2 லைனுக்கு இன்பிட்வீன் உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டு தான் ஆங்கிள் அப்படின்னு. ஓகேவா? 2 லைன்ஸு இங்கே பாருங்க, ஓஏங்கிறது ஒரு லைன், ஸோ ஓபிங்கிறது இன்னொரு லைன். ஸோ 2 லைனுக்கு இன்பிட்வீனில் ஒரு மெஷர்மெண்ட்டு தான் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே ரைட்டு. ஸோ அதே தான் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ஆங்கிள் ஏஓபி is a measure formed by 2 rays OA and OB. ஓகேங்களா? 2 rays அப்படிங்கிறாங்க. 2 ray மீன்ஸ் அப்போ என்னென்னா OA அப்படிங்கிறது ஒரு ரே, ஒரு லைன், தட் மீன்ஸ் 1 ray அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ 2 ray OA அப்படிங்கிறது ஒரு ரே, OB அப்படிங்கிறது another ray அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, அப்போ AOB அப்படிங்கிறது ஈஸியாக மெஷர் அப்படிங்கிறாங்க. AOB ஆங்கிள் ஏஓபி அப்படிங்கிறது ஈஸியாக மெஷர் ஃபார்ம்டு. ஆங்கிள் ஏஓபி அப்படிங்கிறது ஈஸியாக மெஷர் ஃபார்ம்டு பை 2 rays. எந்த 2 rays? ஓஏ அண்ட் ஓபி அப்படிங்கிறது. ஓகே, ஷேரிங். அந்த ஓஏவுக்கும் ஓபி அப்படிங்கிற அந்த 2 ரேவுக்கும் காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓ இஸ் ஏ காமன் பாயிண்ட். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் ஏஓபி இஸ் a measure formed by 2 rays OA and OB அப்படிங்கிறாங்க. ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, ஆங்கிள் அப்படின்னா 2 லைனுக்கு இன்பிட்வீனில் உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆங்கிள் அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்போம். பட் இங்கே அப்படியே கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஏஓபி அப்படிங்கிறாங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஓபி. அப்போ ஏஓபி அப்படிங்கிற இந்த ஆங்கிள், ஏஓபிங்கிற இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 ரே, ஓஏங்கிறது ஒரு ரே, இன்னொரு ரே என்னென்னா ஓபி. ஓகேங்களா? காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஷேரிங் த காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓ. ஓகே, அப்போ இந்த ஓஏவுக்கும் ஓபிக்கும் இன்பிட்வீனில் இந்த மெஷர் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆங்கிள் ஏஓபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்படி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் செக்ஷனில், கரெக்டுங்களா? ரைட். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஏ அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஓஏங்கிறது இனிஷியல் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாரி ஓபி அப்படிங்கிறது எப்படின்னா டெர்மினல் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓ அப்படிங்கிறது காமன் பாயிண்ட், ஓ இஸ் கால் த வெர்டெக்ஸ். இந்த ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸ் எது அப்படின்னு சொன்னால் இந்த 2 ரேவுக்கும் எது காமன் பாயிண்ட் இருக்கோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸு. ஓகே, த காமன் பாயிண்ட் ஓ இஸ் கால்டு த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. செகண்ட் லைன் பாருங்கள், த காமன் பாயிண்ட் ஓ இஸ் கால்டு த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓங்கிறது காமன் பாயிண்ட். ஓஏ அப்படிங்கிறதுக்கும் ஓபிக்கும், இந்த ஓஏங்கிற ரேவுக்கும் ஓபிங்கிற ரேவுக்கும் இன்பிட்வீன் உள்ள இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓஏ ஓபி அப்படிங்கனால ஆங்கிள் என்னென்னு சொல்கிறீங்க? ஏஓபி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ இந்த 2 ஓஏவுக்கும் ஓபிக்கும் எது காமன் பாயிண்ட்டாக இருக்குது? ஓ இஸ் ஏ காமன் பாயிண்ட். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு வெர்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் ஆஃப், ஓகே, அந்த ஆங்கிளோட வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகே, த காமன் பாயிண்ட் ஓ இஸ் கால்டு த, ரெண்டுத்துக்குமே ஓஏ ஓபி 2 ரேலையுமே ஓங்கிற பாயிண்ட் காமனாக இருக்கா? ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க? இஸ் கால்டு த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் வி ரொட்டேட் த ரே ஓஏ, கரெக்டா? இஃப் வி ரொட்டேட் ஆகுது த ரே ஓஏ அபவுட் இட்ஸ் வெர்டெக்ஸ் ஓ, கரெக்டா? எபவுட் எதை பேஸ் பண்ணி? ஓ அப்படிங்கிற அந்த வெர்டெக்ஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுது ஓஏங்கிற ரே. அண்ட் டேக்ஸ் த பொசிஷன் எங்கே வருது அப்படின்னா ஓபிக்கு வருது.
அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஓஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவை என்ன செய்யுது உனக்கு வெர்டெக்ஸாக வச்சுக்கிட்டு, ஓகே, அதாவது ஓ அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு, ஓங்கிற பாயிண்ட்டு ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ ஓஏங்கிற இந்த ரே ஓங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த பாயிண்ட் ஓஏங்கிறது என்ன ஆகுது அப்படியே மூவ் ஆகுது. அப்படியே மூவ் ஆகி எங்கே வருது அப்படின்னா பிக்கு வருது அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? அதாவது ஓஏங்கிற இந்த ரே ஓவை என்ன செய்யுது அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுக்குது உங்களுக்கு. வச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஓஏ இந்த பொசிஷனில் இருந்து ஓபிங்கிற இந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு வருது. ஓகே, அப்போ வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எங்கே வருது? ஓஏங்கிற ரே ஓவை என்ன செய்யுது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுக்குது. ஓஏ இந்த லைன், இந்த ஓஏ அப்படிங்கிற இந்த லைனில் இருந்து அப்படியே என்ன ஆகுது மூவ் ஆகி ஓபிங்கிற லைனுக்கு வருதா? ஓகே, இந்த லைன் ஓஏங்கிற ரே ஓங்கிற இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக அப்படியே வச்சுக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓஏ அப்படிங்கிறது இப்படி அப்படியே மூவ் ஆகிறப்ப என்ன கிடைக்கும்? பொசிஷன் எந்த பொசிஷனுக்கு வருது? ஓபிங்கிற பொசிஷனுக்கு வருது. ஓகே, அப்போ எங்கேருந்து வருது அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இனிஷியல். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவோ எங்கே வருது அந்த ரே ஓஏ அப்படிங்கிற ரே, அந்த ஓஏங்கிற ரே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஓபிங்கிற இந்த பொசிஷனுக்கு வருது. கேட்டா? அப்போ இனிஷியல் எங்கேருந்து வருது? இந்த பாயிண்ட் ஓஏல தானே வருது. அப்போ அது இனிஷியல் எங்கிருந்து வருதோ அது இனிஷியல். எங்கே முடியுது? பிங்கிற பாயிண்டில் முடியுது. அப்போ அது டெர்மினல் சைடு அப்படின்னு உனக்கு தெரியும். இனிஷியல் அப்படின்னா ஸ்டார்டிங், எங்கேருந்து வருது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன ஓஏ. ஸோ இந்த ரே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி எங்கே போகுது உனக்கு ஓபிங்கிற பொசிஷனை வந்தடையுது. அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது டெர்மினல் சைடு. எங்கள் பொசிஷனில் முடிகிற பொசிஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டெர்மினல் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட், அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் வி ரொட்டேட் த ரே ஓஏ அபவுட் இட்ஸ் வெர்டெக்ஸ் ஓ, கரெக்டா? வெர்டெக்ஸ் ஓ அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சு த ரே ஓஏ என்ன ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. கரெக்டா? அபவுட் இட்ஸ் வெர்டெக்ஸ் ஓங்கிற வெர்டெக்ஸை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு அந்த ரே ஓஏ என்ன ஆகுது ரொட்டேட் ஆகுது. and takes the position OB. அப்போ எந்த பொசிஷனுக்கு வருது? ஓபிங்கிற பொசிஷனுக்கு வருது. அப்படி வரப்ப then OA and OB respectively are called. OA அப்படிங்கிறதையும் OBங்கிற அந்த சைடையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? respectively are called the initial side and the terminal side of the angle produced அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அந்த ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ண எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஓஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு எங்கே முடியுது? ஓபியில் முடியுது. அப்போ இனிஷியல் சைடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது இனிஷியல் சைடு, எங்கே முடியுதோ அது டெர்மினல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் ப்ரொடியூஸ்டு, இந்த பாருங்கள் ஆங்கிள் டீட்டா டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஆங்கிள் டீட்டா. ஸோ டீட்டா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓஏங்கிற இந்த சைடு. ஸோ ஓஏங்கிற இந்த சைடில் இருந்து இந்த ஓபிங்கிற இந்த சைடுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு இந்த சைடு நோக்கி இப்படி மூவ் ஆகுது. ஏரோ மார்க் போட்டிருக்க பாருங்க. ஓஏங்கிற இந்த சைடில் இருந்து ஓபிங்கிற இந்த சைடு நோக்கி மூவ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஓஏல. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை என்னென்னு சொல்கிறோம்? அந்த ஆங்கிள்ஸ்க்கான இனிஷியல் சைடு அப்படிங்குது. எங்கே முடியுது? உங்களுக்கு ஓபிங்கிற பொசிஷனில் முடியுது. அப்போ அது டெர்மினல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் டீட்டா அப்படிங்கிறது ஓஏங்கிற இந்த இதில் இருந்து ஓபிங்கிற இந்த பொசிஷனுக்கு வருது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது இனிஷியல் சைடு, எங்கே முடியுதோ அது டெர்மினல் சைடு அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப உங்களுக்கு ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேருந்து ஓஏங்கிற இந்த பாயிண்டில் இங்கே இருந்து உனக்கு இப்படி தானே ஏரோ மார்க் பாருங்கள், இங்கே போகுதா உங்களுக்கு? ஓஏலேருந்து ஓபிக்கு என்ன ஆகுது? மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகிறப்ப இது என்ன டைரக்ஷன் பாருங்கள்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ் அப்படின்னா உனக்கு எப்படி ரொட்டேட் ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆகும். கிளாக் வைஸ் கிளாக்கை மைண்டு கொண்டு வந்துடு. ஸோ மேலேருந்து இப்படி கீழே ரொட்டேட் ஆகும் கிளாக் வைஸ் அப்படின்னா. பட் இங்கே ஏரோ மார்க் பாருங்கள் எப்படி இருக்குது உனக்கு? கீழே இருந்து மேலே போகுது உங்களுக்கு. அப்போ இது என்ன? இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஜெனரேட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஜெனரேட்ஸ் எ பாசிட்டிவ் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? இதில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க்லையும் கேட்பாங்க உங்களுக்கு. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கீழே இருந்து உங்களுக்கு இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, கரெக்டுங்களா? கீழே இருந்து இப்படி என்ன ஆகுது உங்களுக்கு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா அந்த ரே மூவ் ஆகுது அப்படின்னா உனக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உனக்கு அந்த ரொட்டேஷன் இருக்குது அப்படின்னா, இல்லை அப்படின்னா அந்த ரே மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆங்கிள். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சைன் இருக்கும் உங்களுக்கு. ஆங்கிள் வித் பாசிட்டிவ் சைன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதாவது ப்ளஸில் வரும். +90
90 ப்ளஸ் 0 ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி அந்த மாதிரி வரும் ஆங்கிள் டீட்டா அப்படிங்கிறது. எப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும், பாசிட்டிவ் ஆங்கிள் கிடைக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஜெனரேட்ஸ் ஏ நெகட்டிவ் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கிறப்ப ஜெனரேட்ஸ் ஏ நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ நெகட்டிவ் ஆங்கிள் மீன்ஸ் ஆங்கிள் வித் நெகட்டிவ் சைன். ஓகே, ஆங்கிள் வித் நெகட்டிவ் சைன். இங்கே டயக்ராம் பாருங்கள், OA அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதான்னு பாருங்கள். OAங்கிற இந்த லைனில் இருந்து ஆங்கிள் ஏற மார்க் பாருங்கள், கீழே டவுன் ஆகுது உங்களுக்கு. அப்போ இது என்ன டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, OA இந்த பாயிண்டில் இருந்து உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரே பார்த்தீங்கன்னா OB, இங்கே B இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க B. அப்போ OAங்கிற பாயிண்டில் இருந்து OBங்கிற இந்த இதுக்கு என்ன ஆகுது, உனக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உனக்கு மூவ் ஆகுது அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆங்கிள். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆங்கிள் வித் நெகட்டிவ் சைன். ஓகே, நெகட்டிவ் ஆங்கிள் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஆங்கிள் வித் நெகட்டிவ் சைன். தட் மீன்ஸ் என்னது, மைனஸ் டீட்டா அப்படிங்குது. இங்கே என்ன சொன்னேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா OA இதில் இருந்து OBக்கு நோக்கி போகுது. அப்போ ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்கிறப்ப பாசிட்டிவ் ஆங்கிள், அதாவது ப்ளஸ் டீட்டா அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் 36 ப்ளஸ் 60 ப்ளஸ் 90 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஆங்கிள். சரிங்களா, ரைட். சப்போஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா ஜெனரேட்ஸ் ஏ நெகட்டிவ் ஆங்கிள். ஓகே, கிளாக் வைஸ் டைரக்ஷன் இங்கே பாருங்கள், கிளாக் வைஸ் ஏற மார்க்கு பாருங்கள், கிளாக் இப்படி தானே மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா ஆங்கிள் என்னன்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆங்கிள் வித் நெகட்டிவ் ஆங்கிள் மீன்ஸ் என்ன இருக்கும், அந்த ஆங்கிளுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கும், அதாவது மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது மீனிங். ஓகே, மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது மீனிங். கரெக்டுங்களா. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனா ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் ஆங்கிள். ஓகே, மைண்டில் வச்சுக்கோ, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் ஆங்கிள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் ஆங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் ஃபுல் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ். ஸோ அது கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி, ஒன் ஃபுல் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆஃப் OA பேக் டு இட் செல்ஃப். ஓகே, பேக் டு இட் செல்ஃப், அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே திரும்ப என்ன ஆகணும் அப்படின்னா முடியணும். அப்படி வரப்போ ஒன் ஃபுல் ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி இல்லை கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி. ஓகே, OAல ஸ்டார்ட் ஆகி திரும்ப எங்கே வரும் அப்படின்னா திரும்ப எகைன் OAலே வந்து ஃபினிஷ் ஆகணும். அப்படி வந்தது அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் கால்டு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகே, எங்கள் டயக்ராம் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ OAங்கிறது இந்த பொசிஷன். ஸோ OAங்கிற இந்த பொசிஷனில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த லைன் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், OA இந்த இதில் ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப அப்படியே ஒரு ரொட்டேஷன் அப்படியே முடிஞ்சு திரும்ப எகைன் எங்கே வருது அப்படின்னா OAலே முடியுது. கரெக்டுங்களா. ஸோ ஆங்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அப்படியே ரொட்டேட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எங்கே வருது உங்களுக்கு, ஏங்கிற இந்த இதுலேயே முடியுது. ஸோ அப்போ OAங்கிற இந்த லைனில் ஸ்டார்ட் ஆகி திரும்ப எகைன் அதே லைனில் உங்களுக்கு முடியுது அப்படின்னா அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி இல்லை கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி ப்ராப்ளம் கிடையாது. பட் OAல ஸ்டார்ட் ஆகி திரும்ப எகைன் OAலேயே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறப்ப தட் இஸ் கால்டு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒன் ஃபுல் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆஃப் OA பேக் டு இட் செல்ஃப். ஓகே, இட் செல்ஃப் மீன்ஸ் OAல ஸ்டார்ட் திரும்ப எகைன் என்ன வரணும், OAலே வருது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆர் ரிவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, டிகிரி மெஷர் அப்படிங்கிறது. The degree measure is a unit of measurement of angles and it is represented by the symbol degree. Okay, degree அப்படிங்கிறது என்ன அப்படின்னா is a unit of measurement அப்படிங்கிறாங்க. யூனிட். ஓகே, டிகிரி அப்படிங்கிறது is a unit. எதுக்கான யூனிட் அப்படின்னா measurement of angle. ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிகிரி. ஓகே, ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிகிரி. அண்ட் இட்ஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் என்ன அப்படின்னா டிகிரி அப்படிங்கிறது. மேலே சின்னதாக போடுவோம் 1 அப்படின்னா 1, மேலே பவரில் சின்னதாக என்ன செய்வோம், ரவுண்ட் ஷேப்பில் போடுவோம் நம்ம. ஸோ 1 டிகிரி இல்லைன்னா 2 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள். ஓகே, யூனிட். அங்கே ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆங்கிள் டிகிரி இஸ் ஏ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள். ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் என்னென்னு சொல்கிறோம், டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 360 டிகிரின்னு படிச்சிருப்போம். ஏன்னா இந்த இடத்துல டயக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே வரப்போ
OA அப்படிங்கிறப்ப உனக்கு சேம் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஆங்கிள் 0. ஸோ அப்படியே அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி ஒய்க்கு வரப்போ 90 டிகிரி, அப்படியே ரொட்டேட் ஆகி இங்கே வரப்போ என்ன அப்படின்னா 90 + 90 180. ஸோ 180 + 90 இந்த இடத்துல கீழே டவுனில் வரப்போ 270. ஸோ திரும்ப எகைன் இங்கே வரப்போ 360 டிகிரி. அப்போ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது உனக்கு என்னன்னு தெரியும், 360 டிகிரின்னு தெரியும். கரெக்டுங்களா? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப என்ன ஆங்கிள் கிடைக்கும் உனக்கு, 360 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே ரைட், அதை தான் இவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 360 ஈக்குவல் பார்ட் ஆஃப் 360 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் ஈச் பார்ட் இஸ் 1 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னா எத்தனை டிகிரி கிடைக்கும், 360 டிகிரி. ஓகே, அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த 360 டிகிரியை ஒவ்வொன்றையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 360 ஈக்குவல் பார்ட்டாக செப்பரேட் பண்ணுறேன். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறப்போ உனக்கு எத்தனை டிகிரி கிடைக்குது, 360 டிகிரி. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த 360 டிகிரியை 360 ஈக்குவல் பார்ட்டாக உனக்கு செப்பரேட் பண்ணுறேன். அப்படி 360 ஈக்குவல் பார்ட்டாக செப்பரேட் பண்ணுறப்ப ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னா 1 டிகிரி இருக்கும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னா 360 டிகிரி அப்படிங்கிறது. அந்த 360 டிகிரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 360 ஈக்குவல் பார்ட்டாக செப்பரேட் பண்ணுறாங்க. 360 என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு அந்த 360 டிகிரியை ஈக்குவல் பார்ட்டாக என்ன செய்கிறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. எத்தனை பார்ட்ஸ் 360 ஈக்குவல் பார்ட்டாக செப்பரேட் பண்ணுறாங்க. அப்படி செப்பரேட் பண்ணுறப்ப ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 1 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, அப்போ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னா 360 டிகிரியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா 360 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் ஈச் பார்ட் ஒவ்வொரு பார்ட்டுக்கு எத்தனை டிகிரி இருக்கும், 1 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். சரியா? ரைட், அப்போ இதுலேருந்து பாருங்களேன் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 360 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் 1 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ 1 டிகிரி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், இந்த 360 கீழே கொண்டு வந்துருங்க, இந்த பக்கம் சைடு வந்து என்ன ஆடும் 1/360 வருமா? அப்போ 1 டிகிரி அப்படிங்கிறது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 360 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் 1 டிகிரி. கரெக்டுங்களா? ரைட், இப்போ இதில் 1 டிகிரி மட்டும் எடுத்துக்கிறேன். 1 டிகிரிங்கிறது அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள், இந்த 360 இந்த சைடு கொண்டு வந்தால் என்னாடும் 1/360 வருமா? அப்போ 1/360 ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த டெஃபினிஷன்ஸில் இருந்து கீழே வரக்கூடிய இதை சொல்லிக்கிறாங்க என்ன அப்படின்னா 1 டிகிரி ஈக்குவல் டு 1 டிவைடு பை இந்த 360 இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் உனக்கு 1/360 ஆஃப் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப 360 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் 1 டிகிரின்னு கிடைக்குது. அப்போ 1 டிகிரி அப்படின்னு வேணும் அப்படின்னா இந்த 360 இந்த சைடு கொண்டு வந்தால் என்னாடும் டிவைடில் வருமா? டிவைடில் வந்து எப்படி எதுனா 1/360. அப்போ 1/360 ஆஃப் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் we know that 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இதெல்லாம் லோயர் செக்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க. 1 டிகிரி எதுக்கு ஈக்குவல், 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இதெல்லாமே லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட், நோட் பாருங்கள். Two angles that have the exact same measure அப்படிங்கிறாங்க. Two angles that have the exact same measure are called congruent angles அப்படிங்கிறாங்க. அதாவது 2 angles எடுத்துக்கோ, that have the exact same measure, அதாவது 2 ஆங்கிளுக்கும் சேம் மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது, தட் மீன்ஸ் அப்போ அதை ரெண்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, ஆர் கால்டு கன்க்ரூவன்ட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக 2 ஆங்கிள்ஸ்க்கான மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும், எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா 2 ஆங்கிள்ஸ் தட் ஹாவ் த எக்ஸாக்ட் சேம் மெஷர் அப்படிங்கிறாங்க. ஓகே, எக்ஸாக்டாக சேமாக இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆங்கிள்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆர் கால்டு கன்க்ரூவன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? 2 ஆங்கிள்ஸு எக்ஸாக்ட் சேம் மெஷராக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 ஆங்கிளையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், கன்க்ரூவன்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். 2 angles that have their measures adding to 90 degree. 2 angles எடுத்துக்கிறீங்க, அது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் ஆர் கால்டு, அந்த 2 ஆங்கிளையும் நம்ம என்ன சொல்லலாம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 2 ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்ப தட் ஹாவ் பாருங்கள் 2 angles that have their measures adding to 90 degree. அது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது, 90 டிகிரி கிடைக்குது அப்படின்னா the 2 angles are called complementary angles அப்படிங்குது. ஓகே, 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா the 2 angles are called complementary angles. ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். 2 angles that have their measures adding to 180 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகே, 2 ஆங்கிளை ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு 180 டிகிரி கிடைக்கிது அப்படின்னா ஆர் கால்டு, த 2 angles ஆர் கால்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, 2 ஆங்கிளை ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா த 2 angles ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அதேமாரி 2 angles ஆட் பண்ணுறப்ப 180 டிகிரி கிடைக்கிது அப்படின்னா த 2 angles ஆர் கால்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த்து பாயிண்ட்டு.
2 angles between 0 degree and 360 degree அப்படிங்கிறாங்க. ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிறீங்க எங்கன்னா 0 டிகிரிக்கும் 360க்கும் நடுவில் என்ன செய்றீங்க 2 angles எடுத்துக்கிறீங்க. ஆர் காஞ்சிகேட், அது ரெண்டு காஞ்சிகேட் அப்படின்னு நீ சொல்லலாம். எப்போ? இஃப் த சம் ஈக்குவல்ஸ் 360 டிகிரி. ஓகே, அதனுடைய சம் மீன்ஸ் அடிஷன். சம்னு என்னது? ஆட் பண்ணுறீங்க. அந்த அடிஷன் அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்ப அது ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? 360 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா த 2 angles நம்ம என்னென்னு சொல்லலாம்? காஞ்சிகேட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? 2 angles between 0 டிகிரி அண்ட் 360 டிகிரி. 0 டிகிரிக்கும் 360 டிகிரிக்கும் நடுவில் என்ன செய்றீங்க அப்படின்னா 2 angles எடுத்துக்கிறீங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 360 டிகிரி கிடச்சிச்சு அப்படின்னா த 2 angles ஆர் கால்டு காஞ்சிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, த 2 angles ஆர் கால்டு காஞ்சிகேட். ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 angles ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி கிடைச்சிது அப்படின்னா த 2 angles ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுறப்ப 180 டிகிரி கிடைக்கிது அப்படின்னா த 2 angles ஆர் கால்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிறோம் எங்கேனா 0க்கும் 360 டிகிரிக்கு நடுவில் என்ன செய்றீங்க 2 angles எடுத்துக்கிறீங்க. ரைட், அது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 360 டிகிரியாக வந்தது அப்படின்னா த 2 angles ஆர் கால்டு காஞ்சிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 2 இந்த 3 அண்ட் 4th. ஸோ இது மூணுமே 1 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். ஆங்கிள்ஸ் இன் ஸ்டாண்டர்டு பொசிஷன். ஓகே, ஆங்கிள்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அப்படிங்கிறது. ஓகே, டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. லைட் வெளிச்சத்தை பார்த்துக்கோ. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் என்ன அப்படின்னா 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் என்ன உனக்கு 0. ஸோ அதே இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் என்ன உங்களுக்கு 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகுது எங்கே இங்கே வருது. ஸோ அடுத்த பாருங்களேன், ஓஎக்ஸ் அப்படிங்கிறது ஓஒயும் என்னது பர்பண்டிகுலர். அப்போ ஓஎக்ஸுக்கு 0 டிகிரினா ஓஒய் என்னவா இருக்கும்? ஆங்கிள் பர்பண்டிகுலர். அப்போ 90 டிகிரி வருமா? அதே மாதிரி இந்த லைனும் ஓஒய் அப்படிங்கிறது இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். அப்போ 90ல் இருந்து இங்கே ஒரு 90 டிகிரி மூவ் ஆகிருக்குமா? அப்போ என்ன கிடைக்கும்? 90 + 90 180 டிகிரி. அதே மாதிரி 180ல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் கீழே வருதா? அப்போ இங்கேருந்து ஒரு 180யோட ஒரு 90 ஆட் பண்ணால் 270. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 270 டிகிரியோட ஒரு 90 ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? திரும்ப இதே லைன் வந்துடும். ஸோ அப்போ 270 + 90 என்ன அப்படின்னா 360 டிகிரி. அப்போ இந்த ஓஎக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா 360 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா? ரைட், அதான் இங்கே பாருங்கள். an angle is said to be in standard position. Okay, an angle is said to be in standard position if its vertex is at the origin and its initial side is along the positive x-axis அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறீங்க, இஸ் செட் டு பி ஸ்டாண்டர்டு பொசிஷன் அப்படிங்கிறாங்க. அதை செட் பண்ணுறீங்க எங்கே? ஒரு ஸ்டாண்டர்டு பொசிஷனில் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆங்கிள் இஸ் செட் டு பி ஸ்டாண்டர்டு பொசிஷன் அப்படிங்கிறப்ப இஃப் இட்ஸ் வெர்டெக்ஸ் இஸ் அட் த ஆரிஜின். வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு? ஆரிஜின். ஓகேவா? அந்த ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன உனக்கு? origin is at the origin and its initial side is along. அதோட இனிஷியல் சைடு என்னவா இருக்கும்? along positive x axis அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறீங்க, ஆங்கிளுக்கான ஸ்டாண்டர்டு பொசிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே, ஆங்கிளுக்கான ஸ்டாண்டர்டு பொசிஷன் எப்போ சொல்லுவேன் அப்படின்னா இஃப் இட்ஸ் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இஸ் அட் த ஆரிஜின். அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய வெர்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஆரிஜின். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இனிஷியல் சைடு என்னன்னு சொல்கிறாங்க? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸ். ஓகே, அந்த ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸுங்கிறது ஓ. ஸோ இனிஷியல் சைடு என்ன அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இனிஷியல் சைடு. எப்பொழுதுமே ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது ஓ. அதே மாதிரி இனிஷியல் சைடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஓ எக்ஸ் ஆக்சிஸாக தான் இருக்கும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். ஓகே, ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸ் அது எந்த ஆங்கிளாக இருந்தாலும் சரி, 30, 40, 60, 90 எந்த ஆங்கிளாக இருந்தாலும் சரி, அந்த ஆங்கிளுக்கான வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே என்னவாக தான் இருக்கும்? ஆரிஜினாக தான் இருக்கும். அதே மாதிரி இனிஷியல் சைடு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட், அடுத்து பாருங்க. an angle is said to be in the first quadrant. ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறீங்க, is said to be in first quadrant அப்படின்னா if in the standard position. Okay, if in the standard position its terminal side falls in the terminal side falls
இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது ஆங்கிள் இஸ் செட் டு பி இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டாண்டர்டு பொசிஷன் இஃப் இந்த ஸ்டாண்டர்டு பொசிஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இட்ஸ் டெர்மினல் சைடு, அந்த ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு ஃபால்ஸ் எங்கே வரும் அப்படிங்கிறாங்க, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆங்கிள் இஸ் செட் டு பி இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா ஓகே இஃப் இந்த ஸ்டாண்டர்டு பொசிஷன், அந்த ஆங்கிளுக்கான ஸ்டாண்டர்டு பொசிஷன் அப்படிங்கிறப்ப அந்த ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு எங்கே வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு எங்கே இருக்கும் உனக்கு, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும். சப்போஸ் ஆங்கிள் இஸ் செட் டு பி செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு எங்கே இருக்கும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். சப்போஸ் யூ டேக் ஆங்கிள் இஸ் செட் டு பி தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு எங்கே இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். சப்போஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் அந்த ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு எங்கே இருக்கும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, இதுதான் இவங்க சொல்லக்கூடியது. சரிங்களா, ஆங்கிள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் அந்த ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அப்போ அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் அந்த டெர்மினல் சைடு இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆங்கிளுக்கான டெர்மினல் சைடு தேர்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. சரியா, ரைட். ஸோ அப்போ 0. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இந்த ஆங்கிள் 0, இது என்ன அப்படின்னா 90. அடுத்து இந்த இடத்துல வரப்போ என்ன ஆகும், 180 டிகிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 270 டிகிரி. ஓகே, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன ஆகுதுன்னு செப்பரேட் பண்ணப்போ 4 குவாட்ரண்ட் கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகே, எத்தனை குவாட்ரண்ட் கிடைக்குது உனக்கு, 4 குவாட்ரண்ட். ஓகே, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது என்ன அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தேர்டு குவாட்ரண்ட், ஸோ இது ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். 4 குவாட்ரண்ட்டாக உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை நீங்கள் அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 4 குவாட்ரண்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா 0க்கும் 90க்கு நடுவில் இருக்கும். 0 டிகிரி லெஸ் தேன் தீட்டா லெஸ் தேன் 90. ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன ஆங்கிள் அப்படின்னா 90 to 180. ஓகே, 90 to 180, 90 டிகிரி லெஸ் தேன் தீட்டா லெஸ் தேன் 180. ஏன்னா இது 90, இங்கே ஆங்கிள் என்ன 180. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90க்கும் 180க்கு நடுவில் ஆங்கிள். தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 180 270, அப்போ 180க்கும் 270க்கு நடுவில் ஆங்கிள் கிடைக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 270 டிகிரி, இங்கே என்ன இருக்கும் 360 டிகிரி. அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 270 டிகிரி லெஸ் தேன் தீட்டா லெஸ் தேன் 360 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மைண்டில் வச்சுக்கோ, குவாட்ரண்ட் வந்து வரிசையாக தான் வரணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இங்கே செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த், இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் 0 to 90, செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் 90 to 180, தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் 180 to 270, ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப 270 to 360 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இதில் குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, என்ன அப்படின்னா 4 குவாட்ரண்ட்டாக உங்களுக்கு செப்பரேட் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா, 4 குவாட்ரண்ட்டாக செப்பரேட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அப்படி செப்பரேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னா இங்கே 0 டிகிரி, அடுத்து இந்த இடத்துல 90, இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி. அப்போ இந்த 0, 90, 180, 270, 360 அப்படிங்கிறத என்னென்னு சொல்கிறாங்க, குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே லோயர் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க. பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸிங் ஏ ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு. ஓகே, அதாவது பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை பார்த்துருப்போம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ரைட் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள், கிவனில் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு. ஸோ ரைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பியில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆங்கிள் 90 இருக்கும். கரெக்டுங்களா, ரைட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது அப்போ இந்த இடத்துல சப்போஸ் எங்கள் ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சிங்கிற பாயிண்டில் நீ ஆங்கிள் டீட்டா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிங்கிற இந்த இடத்துல ஆங்கிள் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு பிசி அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைடு, சி டீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஏபிங்கிறது ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இந்த சைடு என்ன அப்படின்னா எது லென்த்தாக இருக்கோ அது ஹைப்போட்டீனியஸ். ஓகேவா, ஏபிசி ஈஸியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்டில் ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆங்கிள் இல்லை, மார்க் பண்ணிக்கோங்க. சிங்கிற பாயிண்டில் ஆங்கிள் இல்லை. ஓகேவா, சப்போஸ் டீட்டா அப்படின்னு மார்க் பண்ணால் டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது பிசி. ஓகே, அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது பிசி, டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஏபி. அதே மாதிரி லென்த் சைடு எது அப்படின்னா அது ஹைப்போட்டீனியஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ சைன் டீட்டாக்கான ஃபார்முலா படிச்சிருப்போம் என்னென்னு, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ். ஓகே, அதேமாதிரி காஸ் டீட்டா ஃபார்முலா படிச்சிருப்போம் அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ் அப்படின்னு. ஓகே, டான் டீட்டா எப்படி எழுதுவீங்க, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா அப்படின்னு எழுதுவீங்க. சைன் டீட்டாவுக்கு என்ன சைடு, ஆப்போசிட் சைடா. ஸோ காஸ் டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு, அப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே,
ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா உங்களுக்கு. சைன் டீட்டா அப்படிங்கிறப்ப ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ், காஸ் டீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ், டான் டீட்டா அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா உங்களுக்கு? சைன் டீட்டா பை காஸ் டீட்டா அப்படிங்கிறது. ஓகே ரைட். இப்போ கொசிகன் டீட்டா. ஓகேவா? கொசிகன் டீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்னென்னா கொசிகன் டீட்டா. சைன் டீட்டாக்கான ரெசிப்ரோக்கல் கொசிகன் டீட்டா. அதேமாதிரி காஸ் டீட்டாங்கிறது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் டீட்டா அப்படிங்கிறது. அடுத்தது டான் டீட்டா. டான் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது தான் காட் டீட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ சைன் டீட்டாக்கான ரெசிப்ரோக்கல் கொசிகன் டீட்டா. கொசிகன் டீட்டா அப்படின்னு வந்திருக்கு. சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. கொசிகன் டீட்டா அப்படிங்கிறது சைன் டீட்டாக்கான ரெசிப்ரோக்கல். தட் மீன்ஸ் 1 sin டீட்டா. கரெக்டா? கொசிகன் டீட்டாங்கிறது சைன் டீட்டாக்கான ரெசிப்ரோக்கல். தட் மீன்ஸ் 1 sin டீட்டா. அதே மாதிரி சீக்கன் டீட்டா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? காஸ் டீட்டாவுக்கு. அப்போ 1 காஸ் டீட்டா. அதே மாதிரி காட் டீட்டா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? டான் டீட்டா அப்படிங்கிறது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் நீங்கள் அப்படின்னா டானுக்கு வந்து சைன் பை காசா, அப்போ காட் டீட்டா எப்படி எழுதலாம்? காஸ் டீட்டா பை சைன் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதெல்லாம் லோயர் செக்ஷனே படிச்சிருப்பீங்க. ஓகே ரைட். அடுத்து டீட்டா. இந்த டேபிளும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டீட்டா 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90 டிகிரி. சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா அப்படிங்கிறப்ப சைன் 0 என்ன ஆங்கிள்? 0. சைன் 30க்கு என்ன ஆங்கிள், என்ன வேல்யூ? 1/2. சைன் 45க்கு என்ன அப்படின்னா 1/√2. சைன் 60 டிகிரிக்கு வேல்யூ √3/2. சைன் 90க்கு வேல்யூ 1 அப்படின்னு. ஓகே, அதேமாதிரி காஸ் டீட்டாவுக்கு. ஓகே, காஸ் 0 அப்படின்னா 1 டிகிரி 1. காஸ் 30 டிகிரிக்கு √3/2. காஸ் 45க்கு 1/√2. காஸ் 60 டிகிரிக்கு வேல்யூ 1/2. காஸ் 90க்கு வேல்யூ 0. ஓகே, அதேமாதிரி டான் 0. டான் 0 0. டான் 30க்கு 1/√3. tan 45 டிகிரிக்கு 1, tan 60 டிகிரிக்கு √3, tan 90 அப்படிங்கிறப்ப அன்டிஃபைன்ட். அதாவது தட் மீன்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? இது எல்லாமே லோயர் செக்ஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த வேல்யூ வந்துச்சுன்னா கூட இது பாருங்களேன் 0, 1/2, 1/√2, √3/2, 1. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுங்களேன். 1, √3/2, 1/√2, 1/2, 0. அதான் அப்படியே இங்கே வந்திருக்கும். கரெக்டானு பாருங்கள். அது இது அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா டேன் இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1/√3, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகி 1, இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப √3 கிடைக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அதான் அன்டிஃபைன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ரைட். இதெல்லாமே லோயர் செக்ஷனில் படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் அப்படிங்கிறதும் படிச்சிருப்பீங்க. ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் 3 ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா sin ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அதேமாதிரி சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்தது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இது 3 ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ்னு படிச்சிருப்பீங்க. sin ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்தது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்தது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வரக்கூடிய இந்த ரேஷியோ 6 ரேஷியோஸ் மைண்டில் வச்சுக்கோ. டேபிள் அதேமாதிரி ஐடென்டிஸ் இதெல்லாம் நல்லா தரவாக மைண்டில் வச்சுக்கோ. அதேமாதிரி இங்கே வரக்கூடிய ஸ்டாண்டர்டு பொசிஷன் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 4 குவாட்ரண்ட்டு. ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோ. இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த சாப்டர் ஃபுல்லாக இதுதான் பேசிக். இது தெரிஞ்சால் தான் இந்த சாப்டருக்குள்ளார நம்ம நுழைய முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.